கிட்டத்தட்ட 6 நாட்களை கடந்து காவல்துறை தரப்புலேருந்து ஒரு ரியாக்ட் ஒன்று நடந்திருக்கு. டிவிகேவோட பொதுச் செயலாளர் 28ஆம் தேதி இந்த மாதிரி மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தணும்னு சொல்லி அனுமதி கேட்டு காவல்துறையோட அந்த மாவட்டத்தோட எஸ்பிட்ட மனு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்திட்ட மனு கொடுத்தாரு. 6 நாட்களாக எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தாங்க. நம்மளும் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 6 நாட்களை கடந்து மாவட்ட ஆட்சியர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, போலீஸ்கிட்ட கேளுங்க, போலீஸ் சொல்கிறதான் இதில் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருமே பதில் சொல்லாமல் இருந்த அந்த தேக்க நிலையில் இருந்த அந்த செய்தியானது இன்றைக்கி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. 21 கேள்விகளை பார்த்தீங்கன்னா டிவிகே தரப்புக்கு போலீஸ் தரப்புலேருந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. யார் இந்த கேள்விகளை கேட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விக்கிரவாண்டியோட அந்த பகுதியோட சப் இன்ஸ்பெக்டர் முத்து அப்படிங்கிற ஒருத்தர் தான் டிவிகேவோட பொதுச் செயலாளருக்கு 3 பக்க கடிதமாக அந்த 21 கேள்விகளை கேட்டிருக்காரு. ஸோ இந்த 21 கேள்விகளை பற்றி பிரத்யோகமாக சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 3 பக்க லெட்டரில் இருந்த அந்த 21 கேள்விகள் என்னென்ன ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அந்த 21 கேள்விகளையும் நான் அப்படியே வரிசையாக வாசித்து பார்த்துட்டேன். அந்த 21 கேள்விகளை பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காவல்துறை இந்த நிகழ்வை பரந்த கண்ணோட்டத்தில் பார்க்குது. ஸோ 23ஆம் தேதி எப்படிப்பட்ட நிகழ்வு விக்கிரவாண்டில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாநாடை நடத்தக்கூடியவங்களுக்கு எந்தளவு தெளிவு இருக்குது அப்படிங்கிறது தான் காவல்துறை இந்த விஷயத்தில் செக் பண்ணுது. அந்த 21 கேள்விகளை அப்படியே வரிசையாக அடுக்கி பார்த்தாவே இந்த வீடியோட முடிவிலையும் உங்களுக்கு அதுதான் தோணும். இப்போ முதல் விஷயமா 23ஆம் தேதி மாநாடுக்கு அனுமதி கேட்டீங்க. எப்போ மாநாடு ஆரம்பிக்க போகுது, எப்போ முடிய போகுது, இந்த தகவலை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு பேச்சுக்கு 9 மணிக்கு ஆரம்பிக்க போது, நைட்டு 10 மணிக்கு முடிய போதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இடைப்பட்ட நேரத்தில் என்ன நிகழ்ச்சி திரள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற 2வது கேள்வி கேட்குறாங்க. 3வது, இந்த மாநாட்டுக்கு எந்தெந்த விஐபியை கூட்டு வர போகிறீங்க, யார் யார் விஐபியாக இருக்கக்கூடியவங்க இந்த மாநாட்டுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற 3வது கேள்வி கேட்குறாங்க. 4வது, இந்த விஐபிகள் வரணும்ல, அவங்களுக்கு எதுவும் தனி வழித்தடங்கள் ஏற்படுத்த போகிறீங்களா, அந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டால் அது எந்த இடத்துல ஏற்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற 4வது கேள்வி கேட்குறாங்க. இந்த விஐபிகள் வந்தாச்சு, மாநாடு ஆரம்பிச்சாச்சு, அந்த மேடை அளவு எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்ட அளவில் அந்த மேடைகள் போட்டிருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. மேடையில் எத்தனை நாற்காலிகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. அடுத்ததாக எதை நோக்கி போகிறாங்கன்னா, எத்தனை பேனர் இங்கே வைக்க ஐடியா பண்ணியிருக்கீங்க, எத்தனை அலங்கார அந்த வளைவுகள் வைக்க ஐடியா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. சரி, மாநாடு ஆரம்பிச்சாச்சு, நிகழ்ச்சி திரள் எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த மாநாட்டுக்கான நிலம் இருக்குது பார்த்தீங்களா, 85 ஏக்கர்லேருந்து 86 ஏக்கர். அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட முறையாக அக்ரிமெண்ட் போட்டிங்களா, அந்த உரிமையாளரோட பெயர் நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டை முதல்ல சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய பொதுமக்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. தாவாக்கா கட்சியோட நிர்வாகிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய பொதுமக்களோட எண்ணிக்கை எந்தளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. அடுத்ததாக, இந்த பொதுமக்களை யார் யார் கூட்டு வர போகிறா, மாவட்டம் வாரியாக யாராவது ஒரு முதன்மையாக ஒருத்தரை நியமிக்க போகிறீங்களா, நியமித்து அவர் தலைமையில் இந்த மாநாட்டுக்கு ஆட்களை கூட்டு வர போகிறீங்களா, இந்த மாநாட்டில் கலந்துக்க போகிற ஆண்கள் பெண்களை தாண்டி இந்த மாநாட்டில் எத்தனை குழந்தைகள் எத்தனை முதியவர்கள் வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடுத்ததா, வரக்கூடியவங்களை எங்கே உட்கார வைக்க போறீங்க, எப்படிப்பட்ட நாட்காலிகள் அந்த ஏரியாவில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுவீங்க. அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, தன்னார்வலர்களை ஈடுபடுத்த போறீங்களா, இல்லை தனியாக ஒரு பிரைவேட்டாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையை கூட்டு வர போறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. எத்தனை நுழைவாய்கள் நீங்கள் வச்சுக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. அடுத்ததாக, அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க அவங்களோட வாகனத்தை பார்க் பண்ணுவாங்கல்ல, எவ்வளவு வாகனங்கள் வரப்போகுது அதை பற்றி எதுவும் தெளிவு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. அடுத்ததாக, அந்த பார்க்கிங் ஏரியா எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த பார்க்கிங் ஏரியாவோட அந்த வாடகை ஒப்பந்தம் சார்ந்த தகவலை சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க்கிங்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு போதுமான இடைவெளி இருக்கா, எத்தனை வாசல்கள் இருக்கும், எத்தனை நுழைவாய்கள் இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படை தகவலை கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு சில ஒலிபெருக்கிகள் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்கல்ல, இந்த மாநாட்டுக்கு இந்த மாநாடு நடக்கிறது பேசுகிறதுக்கு அந்த அலங்காரத்துக்கெல்லாம் சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்கல்ல, அதோட ஒப்பந்தம் யார்கிட்ட போட்டிருக்கீங்க, அந்த டெண்டர் சார்ந்த விவரங்களை கொஞ்சம் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தது, அந்த மாநாட்டுக்கு அதாவது அடிப்படை வசதிகள் எந்தளவு நீங்கள் மேம்படுத்தியிருக்கீங்க, என்னென்ன மாதிரி விஷயங்களை செஞ்சுருக்கீங்க, அது சார்ந்த தகவல்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தீ விபத்து சம்மந்தப்பட்டு எதுவும் நடந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு என்ன மாதிரி அடிப்படை விஷயங்களை செய்ய போகிறீங்க, அது சார்ந்த தகவல்கள் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவம் சார்ந்த விஷயம், திடீர்னு ஒரு அவசரமாக சிகிச்சை தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட மருத்துவ குழு எப்படிப்பட்டதாக இருக்குது, எந்த மாதிரி மருத்துவ குழுவோட இந்த விஷயத்தை அணுக போகிறீங்க, அது சார்ந்த தகவல்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு தண்ணிக்கு எதை பயன்படுத்த போகிறீங்க, வாட்டர் கேன் பயன்படுத்த போகிறீங்களா, அல்லது அந்த டேங்கர் லாரி மூலமாக தண்ணி எதுவும் கொண்டு வந்து சேர்க்க போகிறீங்களா, என்ன ஐடியா தண்ணிக்கு நீங்கள் மேஜராக யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டுக்கு எப்படிப்பட்ட அந்த சாப்பாடு அப்படிங்கிறது தயார் பண்ணி விநியோகம் பண்ண போகிறீங்களா, அந்த பொட்டணங்களை கொடுக்க போகிறீங்களா, அது சார்ந்த தகவல்கள் என்ன இருக்கோ அதை சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. முக்கியமாக கடைசியாக அந்த மாநாட்டுக்கான அந்த மின்சாரம் எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, அந்த மின்சாரத்துக்கான உங்கள் சோர்ஸ் என்ன அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அப்படியே வருஷப்படுத்தி பார்த்தீங்கன்னாவே 21 கேள்விகள் நிச்சயமாக வந்திருக்கும். இந்த 21 கேள்விகள் தான் காவல்துறை தரப்புலேருந்து விஜய் அவர்கள் தரப்புக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 21 கேள்விகளை எடுத்து பார்த்தா எந்த ஒரு கேள்வியுமே உள்நோக்கம் நேர்ந்தராகவும் எந்த ஒரு கேள்வியுமே தவறான கேள்விகளாக எனக்கு பர்சனலாக பரல. ஸோ இந்த 21 கேள்வியை டிவிகே தரப்பு எப்படி எதிர்கொள்ள போது, எந்த மாதிரி பதில்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்வி இருக்கும். ஒரு மாநாடு அப்படின்னு நடத்தும் போது இந்த கேள்விகள் அத்தனையுமே செயல்பாட்டுக்கு வரும்போது அது சரியானதாகவும் இருக்கணும். ஸோ இங்கே 1 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தது 2 லட்சம் பேர் வரக்கூடாது. ஸோ அந்த கணிப்பு முடிஞ்ச அளவு சரியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். அதே நேரம் இந்த கேள்விகள் அத்தனைக்குமே நம்ம பதில் சொல்லிட்டோம்னா அந்த பதிலுக்கு தேவைப்படுற அத்தனை ஏற்பாடுகளுமே இந்த மாநாட்டை சுற்றி செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஒரு பேச்சுக்கு கழிவறை அங்கே ஒரு 15 கழிவறைகள் ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லி அந்த மனுவில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம்னா அந்த 15 உண்மைக்குமே நம்ம ஆக்சுவலாக அங்கே பண்ணியாக வேண்டிய தேவையும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வசதி செய்ய போகிறோம் நம்ம சொன்னாலும் அதை செய்யணும். இங்கே நம்ம எதிர்பார்க்குறது நியர்லி கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான பிரச்சனையை தான் டிவிகே தரப்பு இந்த விஷயத்தில் எதிர்கொள்கிறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த விஷயத்தை அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிவிகேவோட பொதுச் செயலாளர் பெரிய லெவலில் மீடியாவை சந்தித்து சொன்னாங்க. ஸோ உறுதியாக நாங்கள் இது சார்ந்த தகவல்கள் அத்தனையுமே தெரிவிப்போம் காவல்துறைக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த தகவலில் காவல்துறை திருப்தி அடையலைன்னா, அதாவது இது பொதுச் செயலாளர் சொல்லலை, இது தனிப்பட்ட முறையில் இந்த தகவலை தேடும் போது எனக்கு கிடைச்ச தகவல். ஸோ இந்த மாநாடு அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துக்கு போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த 2 மாதங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா மழை மாதம். ஸோ மழை பெய்யக்கூடிய மாதம். ஸோ அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறது சரியாக இருக்காது. ஸோ ஜனவரிக்கு மூவ் ஆன் ஆகும். ஒன்று இங்கே கிடைக்கலன்னா ஜனவரி தான் மாநாடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் குறித்து டிவிகே தரப்பு எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியோடு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.